ரூபாய்க்கு கூப்பன், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் பெறுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்லாம் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில். மகளிர் வாக்குகளை சிதாம பெறணும் அப்படின்றதான் ஒற்றை இலக்காக இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய நோக்கமாக பார்க்க வேண்டியதா இருக்கா? நிச்சயமா பிரதானமாக அவர்கள் மகளிர் வாக்குகளை நம்புகிறார்கள். கிட்டத்தட்ட அதற்கான உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அவர் பெண்கள் கூட்டம் தான் அவருக்கும் போகிறது. இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்பு குலவிளக்கு திட்டம் என்கிற பேர்ல இதே 2000 ரூபாயை அவரும் அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில திமுக ஏற்கனவே 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு ஒரு இலக்கம் வைத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அவரும் பெண்கள் வாக்குகளை அதற்கு ஒரு சவாலாக குலவிளக்கு திட்டம் என்கிற பெயர்ல 2000 ரூபாய் வழங்கப்படும். விஜய் ஒருபடி மேலே சென்று 2500 ரூபாய் என்கிறார். பட் இவர்களெல்லாம் விட திமுகவுக்கு இயல்பாகவே 1,31,00,000 பெண்களுக்கு வழங்குவதால் 2024 தேர்தலில் அவர்களுக்கு வந்த வாக்குகள் கிட்டத்தட்ட பெண்கள் வாக்குகள் பெரும்பகுதி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளை குறிவைத்துதான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை 2000 என்பது, அது கூட பொங்கல் வருகிற பொழுதே பொங்கல் நேரத்தை ஒட்டியே இதற்கான சமீட்சைகளும் தெரிந்தது. பெரியசாமி உள்ளிட்ட சீனியர்கள் கூட அதை பேசியிருந்தாங்க. விரைவிலேயே பெண்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து முதல்வர்கள் அப்பொழுதுமே கூட அதை குறிவித்திருந்தார், சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வழக்கமா தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகன்னா பெண்களுடைய பங்களிப்பு. அதுல இந்த முறை ஒரு கதாநாயகனாக அவர்கள் நினைப்பது 8000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன். அந்த இடத்துலயும் ஒரு செக் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலயும் சொல்றாங்க, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில அனைத்து பெண்களுக்கும் என்கிற வார்த்தையை சொன்னதால்தான் எதிர்கட்சிகள் அதை பிடித்துக் கொண்டு நின்றாங்க. இந்த முறை மீண்டும் ஒரு முறை செய்தியாளர்கள் கேட்ட பொழுது கூட முதல்வர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார், வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு அப்படிங்கிறார். அப்ப அந்த 8000 ரூபாய் என்பது அந்த பரிசு கூப்பன் என்பது அனைத்து பெண்களுக்கும் இல்லை. கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அவர்கள் வருமான வரி ஏற்கனவே செலுத்தாத பெண்கள் குடும்பம். அந்த பெண்களுக்கு தான் மீண்டும் இந்த 8000 ரூபாய் பரிசு கூப்பன் அப்படின்னு நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அது பெண்கள் வாக்குகளை இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்கிற பக்கம் திருப்பாமலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே வாக்குறுதி தானே சொல்கிறார். அவரும் குலவிளக்கு திட்டம் 2000 ரூபாய், 3 கேஸ் சிலிண்டர்னு அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட விஜய் 6 கேஸ் சிலிண்டருங்கிறாங்க. ஸோ அப்படி பல நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழல்ல தங்களோட பெண்கள் வாக்குகளை தக்க வைக்கணும்னு திமுக முயற்சி செய்திருக்கிறார். ஒரு பக்கம் பெண்கள் வாக்குகள், அதை குறி வச்சு பல அறிவிப்புகள். இன்னொரு பக்கம் தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த திட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிதியும் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இளைஞர்கள் வாக்கும் திமுகவுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கா? ஆமா சார், நிச்சயமா. அதாவது இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு என்பதை விட அவர்கள் ஆட்சியில் பயனடைந்த பயனாளிகளின் வாக்குகளை மொத்தமா எடுக்கணும். நீங்க கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த 2 திட்டத்திலையும் பயனடைந்தவர்கள் இப்பொழுது முதல் வாக்காளர்களாக முதலாக ஓட்டு போட போகிறவர்கள் தான். அப்ப அந்த தொகையை 1000 1500 என்பது ஒரு வாக்குறுதியாக மாறுகிறது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆட்சி நிறைவடைகிற தருணமாக இருந்தாலும் கூட ஒரு 10 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்போங்கிறாங்க. அப்ப அது எல்லாமே இளைஞர்களுடைய வாக்குகள் திசை மாறிவிடக்கூடாது. நான் இளைஞர் பெண்கள் என்று வடிவமைப்பதை விட அவர்கள் ஆட்சியில் பயனடைந்த பயனாளிகளுடைய வாக்குகள். நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சார், அந்த காலை உணவு திட்டம் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை உயர்த்துவோங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே கணவன் மனைவி இருவருமாக வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். பிள்ளை அரசு பள்ளிகளில் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும். அதை முதல்வர் முக்கியமா நினைத்தால் அதை முதல் வாக்குறுதியாக கொடுக்கிறார். பட் அதை விட முக்கியமா மகளிர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் இதுவெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காய் நகர்த்தல் தான் இருக்கு. பட் கடந்த காலங்களைப் போல தேர்தல் அறிக்கை கதாநாயகனா ரோல் பண்ணுமானா நிச்சயமா அந்த பிளே பண்ணுமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு எப்படி திமுக சொல்கிறதோ, குலவிளக்கு திட்டம்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்லுவார், எங்களோட திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு அவர் சொல்லுவார். பட் அவர் திமுகவுடைய ஒரு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலும் கூட குலவிளக்கு திட்டம்னு அவர் முன்கூட்டியே அதை அறிவித்து விட்டார். ஒரு பக்கம் குலவிளக்கு திட்டம்னு அவரும் சொல்றாரு. திமுக தான் அதையும் முன்கூட்டி அறிவிச்சாங்க. விஜய் ஒருபடி மேல போய் 2500ங்கிறாரு. 4000 ரூபாய் காலையில் அறிவித்தார் சார். 28 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைக்கு போகாம இருந்தா 4000 ரூபாய். அப்ப 2 கட்சிகளும் போட்டி போட்டு அவர் இன்னும் ஒருபடி மேல போய் விஜய் கடந்த மகளிர் தின அன்னைக்கே பெண்களுக்கு 1 பவுன் தங்கம்ங்கிறார். இன்னைக்கு தங்க விலை என்ன? 1,50,000 லட்சம் ரூபாய் போயிருச்சு ஒரு பவுன். அப்ப தேர்தல் அறிக்கை என்பது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது.
2006 சட்டமன்ற தேர்தல் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, 2021 சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு கிட்டத்தட்ட அவர்கள் அறிவித்த மகளிருக்கு 1000 ரூபாய். இப்பொழுது அவர்கள் ஆளுங்கட்சியாகவே இருந்து அறிவிக்கிறார்கள். இது வந்து எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கின்றன. தேர்தல் அறிக்கை இந்த முறை ஒரு பெரிய மேஜர் ரோல் எந்த கட்சிக்கும் பண்ணதான் நான் பாக்குறேன். எந்த கட்சிக்கும் இருக்காதுன்றீங்களா இம்பாக்ட்? ஆமா, எந்த 3 அரசியல் கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் அறிக்கையினால எந்த வேல்யூவும் கூடாது. ஏன்னா 3 கட்சிகளும் வரத்தானே சொல்றாங்க. நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறோம், நம்ம தெரு நிறைய கடைகள் இருக்கு, நம்ம எந்த கடையில பொம்மை வாங்குறோம்னு நமக்கே தெரியாது, குழந்தை எந்த பக்கம் கை நீட்டுதோ அந்த கடையை நோக்கி போவோம். அப்படிதான் 3 கட்சிகளும் ஒரே மாதிரி தான். பிரதானமாக இன்னைக்கு திமுகவுடைய இரண்டாவது முறையாக ஆட்சியை தொடர்வோம்னு சொல்ற ஒரு கட்சி கொடுக்கிற தேர்தல் அறிக்கையும், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி கொடுக்கிற தேர்தல் அறிக்கையும், புதிதா கட்சி தொடங்கி நாங்க இந்த முறை வெற்றி பெறுவோம்னு சொல்ற கட்சி சொல்ற தேர்தல் அறிக்கையும் ஒண்ணா, ஒரே தளம் தானா? இல்ல, அதாவது சார் அதுல நான் என்ன புள்ளி பாக்குறேன்னா சார், கிட்டத்தட்ட இவர்கள் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 இருந்து 2500 உயர்த்துதல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. திராவிட ஏன் வந்து மக்கள் அதை பகுப்பாய்வாங்க, 3 கட்சிகளையும் தேர்தல் அறிக்கை 3 கட்சியுமே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அந்த சமநிலையா பார்ப்பாங்க, எந்த கட்சிக்கும் முக்கியத்துவம் வராது அப்படிங்கிறது. நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 இருந்து 2500 இதுதானே கோரிக்கையாக வைத்து மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருந்தாங்க. அது நீங்க அதை நிறைவேற்றதுக்கு ஒரு தேர்தல் வர வேண்டியிருந்திருக்கு. இது அதிமுகவுக்கும் பொருந்தும். நீங்க கிட்டத்தட்ட நீங்க பல வாக்குறுதிகள், மிக முக்கியமா மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8000 ரூபாய், அதை உயர்த்துறது திமுக தான். 5000 தான் இருந்துச்சு, அதை வந்து 8000 உயர்த்துறதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராமேஸ்வரத்துல நினைக்கிறேன் 2023 மு.க. ஸ்டாலின் அரசு உயர்த்துறாங்க. 2023 உயர்த்தி 8000 ஆக்குறாங்க. இப்ப 12000 இதை ஒரு ஆட்சியில் இல்லாத போது சொல்லுகிற போது இவங்க வந்தா செய்வாங்கன்னு தோணும். இவர்கள் இருந்திருக்காங்கல்ல, 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தவர்கள் மீண்டும் எங்களுடைய வாக்குறுதின்னு சொல்லும் போது அது சமநிலையில தான் பார்க்கப்படும் நான் பாக்குறேன். வீட்டுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை வாக்குகளை குறிவைத்து இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஆளக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிற நிலையில நீங்க சொல்ற அந்த வாதம் பொருந்துமா? யார் வந்தாலும் இதை செய்யத்தானே போறாங்க, தொடரத்தானே போறாங்க அப்படின்ற பார்வையோடு மக்கள் அணுகுவார்களா? இல்லை ஏற்கனவே ஆளக்கூடிய கட்சி இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள், புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள், வந்தா செய்வார்கள் அப்படின்ற பார்வையோடு அணுகுவாங்களா? நிச்சயமாக சார், நீங்க கிட்டத்தட்ட வந்து 1,31,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது. நான் அதுதான் சொல்றேன், ஆளுங்கட்சியாக அவர்கள் இருந்த போது செய்ததுனாலதான் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும், பிரிட்ஜ்னு சொன்னாலும், கிட்டத்தட்ட அவர்களுக்கு 10,000 கருணை தொகைன்னு சொன்னாலும் அது சமன்படுத்தப்படுறதுக்கு காரணமே திமுக ஏற்கனவே செஞ்சுட்டதுனாலதான். ஒரு சின்ன விவரம் மட்டும் சார், கடந்த 2006 வண்ண தொலைக்காட்சி பெட்டி, அதற்கு முன்பு திமுக எதிர்கட்சி அவர்கள் சொன்னாங்க, அந்த தேர்தல் அறிக்கை கவனம் பெறுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி, அதற்கு பின்பு அவர்கள் சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். அது வந்து வெற்றியா மாறுது. இப்ப நீங்க திமுக நீங்க கேட்டதை போல பயனாளிகளாக அதுல இருந்திருந்தாங்க. ஏற்கனவே பயனாளிகளா இருக்கு. அதிமுக வாஷிங் மிஷின் சொன்னாங்க 21. ஆமா சார், ஏன்னா 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. ஆமா, 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. எதிர்கட்சிகள் சொல்கிற பொழுதுதான் கவனிக்கப்படுதுங்கிற சார். நீங்க 2006 திமுகவோட வண்ண தொலைக்காட்சி பெட்டி கவனிக்கப்பட்டதுக்கு காரணம் அன்று அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து வாக்குறுதி கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 1000 ரூபாய் கவனிக்கப்பட்டது, அன்றைக்கு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தது. அப்ப ஆளுங்கட்சியாக இருப்பது சாதனை அவர்கள் செய்யறது. அப்ப நீங்க கேட்டதை போல 1,31,00,000 பயனாளிகள் சார், அதுக்குள்ளதானே அதிமுக காரங்க இருக்காங்க, அதுக்குள்ளதானே காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்க, உங்கள கூட்டணியில் இருக்காங்க, அதற்குள்ளதான பாஜக வாக்கு வங்கியும் இருக்கு. அப்ப அந்த பயனாளிகள் ஓட்டு முழுதாக அப்படியே வராது, அதுல பெரும்பகுதி போகும். ஆனா ஒரு தேர்தல் அறிக்கை என்பது தன்னுடைய பயனாளிகளை மட்டுமே குறிவைப்பதில்லை, இல்ல ஒட்டுமொத்த மக்களோட ஓட்டு வாங்கணும். 1,31,00,000 பெண்கள் பயனாளிகளா இருக்காங்க, மொத்த குடும்ப அட்டைகள் 2,23,00,000 பேர். கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சது 1,70,00,000 பேரா இருக்கலாம், ஆனா குடும்ப அட்டைகளே 2,23,00,000 பேர் இருக்காங்க. இன்னொன்று பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமான ஒரு இடம், முதல் அந்த இல்லத்தரசியலுக்கான அட்டை அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். முதல்வர் அவர்களே நீங்க அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு 2 தடவை கேட்கிறார் செய்தியாளர்கள் கிட்ட, நன்றாக புரிகிறதான்னு கேட்டுக்கிறாரு, இன்னொரு தடவை சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப அதை கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய சிரமம், இந்த இவ்வளவு சிரமங்களும் சேர்ந்துதான் கிட்டத்தட்ட அதை சமன்படுத்துதுங்கிறேன். நான் எதிர்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை கவனிக்கத்துக்குள்ளாகணும், பட் அந்த கவனத்துக்குள்ளாகிறத எது வந்து ஒரு சமநிலைப்படுத்துதுன்னா திமுக செய்திருக்கிற விஷயங்கள் சமநிலைப்படுத்துது. ஓகே.